Hi guys, welcome back to Phoenix Academy of English. இன்னைக்கு நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு 10 வெக்காபுலரிஸ் வந்து பார்க்க போறோம். யூசுவலா வந்து எல்லாருக்குமே இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், பட் அது வந்து வெர்பா யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கும். ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிளோட நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஹேவ் அ லுக். ஃபர்ஸ்ட் ஒன் பிளிங்க். பிளிங்க் அப்படின்னா நம்ம வந்து கண்ணை சிமிட்டுறதை வந்து பிளிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்னா, he blinked at her அப்படின்னா அவங்க வந்து அவளை பார்த்து கண்ணை வந்து சிமிட்டுனாங்க அப்படின்னு சொல்கிறோம். யாராவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு எஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறது கூட நம்ம பிளிங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கோம். he blinked at her அப்படின்னு. செகண்ட் வேர்டு வந்து ஸ்னீஸ். ஸ்னீஸ் அப்படின்னா தும்முறது. தும்மல் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஸ்னீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். தும்முறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆக்ஷனாகவும் நம்ம வந்து ஸ்னீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். the smoke made her sneeze. ஸோ அந்த புகை வந்து அவளுக்கு தும்மல் வர வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ரப் அப்படின்னா தேய்க்கிறது. she yawned and rubbed her eyes. அவங்க வந்து அவங்க கண்ணை தேய்ச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் ஃபோர்த் வேர்ட் இஸ் nod. nod அப்படின்னா வந்து நம்ம இப்படி தலையை அசைக்கிறது வந்து nod அப்படின்னு சொல்லுவோம். டேவிட் said nothing but simply nodded. ஸோ அவங்க எதுவுமே பேசலை, ஜஸ்ட் தலையை மட்டும் அசைச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் pinch. பிஞ்ச் அப்படின்னா ஒருத்தவங்களை கிள்றதை வந்து நம்ம வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லணும். அவுச், ஸ்டாப் பிஞ்சிங் மீ. என்னை வந்து கிள்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் பிஞ்சிங் மீ. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம நவுன் ஃபார்மில் வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து பாயிண்ட் அப்படின்னா நம்மளோட பாடி மூவ்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்ம ஒருத்தவங்களை சுட்டி காட்டுறோம் இல்லையா, இப்படி கை நீட்டி நீங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். she pointed at me and asked me to stand up. ஸோ அவங்க என்ன பாயிண்ட் பண்ணி எழுந்திரிச்சு நிற்க சொன்னாங்க. she pointed at me and asked me to stand up. நெக்ஸ்ட் வேர்டு வந்து frown. இது என்னென்னா முகத்தை நம்ம சுளிக்கிறத வந்து frown அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் சோகமாக இருந்தால் கூட நம்ம வந்து முகம் சுளிப்போம் இல்லையா, அது வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம frown அப்படின்னு சொல்லணும். don't frown so it spoils your pretty face. ஸோ வந்து அந்த மாதிரி முகத்தை சுளிக்காதீங்க, அது உங்களோட அழகான முகத்தை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு வந்து ப்ளோ. ப்ளோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளோ யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து நோஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக we are passing the air through our நோஸ் வழியாக நம்ம வந்து வெளியிடுறோம். அதே வந்து ப்ளோ த பலூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, பலூன் ஊதும் போது we are passing the air through our mouth. எனவே வந்து அந்த ஏர் பாஸ் ஆகிறது தான் நம்ம வந்து ப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காற்று வீசுது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கூட the wind blows அப்படின்னு யூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் டூ வேர்ட்ஸ் வந்து பிக் அண்ட் ட்ராப் அப்படின்னு. பிக் ட்ராப் இதுக்கெலாம் வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பட் நம்ம பாடி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையால் ஒரு இதை வந்து பிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். பிக் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது, அண்ட் ட்ராப் அப்படின்னா நம்ம கையிலேருந்து இப்படி கீழே போடுறத வந்து நம்ம ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இதே தூக்கி போடுறது அப்படின்னா நம்ம த்ரோ தான் யூஸ் பண்ணோம். சும்மா கையிலேருந்து கீழே இப்படி போட்டுறத வந்து நம்ம ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிக் அண்ட் ட்ராப் இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே சென்டென்ஸ் பார்த்துருவோம். The crow picked the pebbles and dropped it into the pot. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம thirsty crow அப்படிங்கிற ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அது குட்டி குட்டி அந்த பெபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை அந்த பாட்குள்ளே வந்து ட்ராப் பண்ணும். ஸோ the crow picked the pebbles and dropped it into the pot. That's all about today's lesson. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா let me know it in the comments. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாடி மூமெண்ட் ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll meet you in my next video. Bye bye.